ஒன்ஸ் அப்பான் அ டைம் இன் மெட்ராஸ் படம் பார்த்துட்டு வரோம். படமா வந்து இந்த படம் வந்து ஒரு டிஃப்ரெண்டான ரைட்டிங்ஸ், ஒரு ஆந்தாலஜி ஒரு படம்ன்றதுனால அதனாலுமே வந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் இந்த படத்தை பார்த்தா தான் கண்டிப்பா படம் புரியும். அப்படி இருக்கும்போது ஒரு நல்ல ரைட்டிங், நல்ல படம் கண்டிப்பா தியேட்டருக்கு வந்து பார்க்க வேண்டிய ஒரு படம். ஸோ படத்துல வந்து 4 கேரக்டர் வந்து பேட்டர்ன் வைஸ் அங்கங்க கட் பண்ணி எடிட் பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து நிறைய பேருக்கு வந்து நாடா இது 4 கதையை ஒன்னா சொல்லாம தனித்தனியா பிரிச்சு பிரிச்சு சொல்றானுங்களே அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ நீங்க கொஞ்சம் ஒரு 40 நிமிஷம் படத்தை தாண்டிட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த படம் வந்து உங்களுக்கு பிடிக்கும். அதுவும் கிளைமேக்ஸ் போர்ஷன் வரும்போது கண்டிப்பா நீங்க சொல்லுவீங்க இந்த படம் வந்து ஒரு பெஸ்ட் படம் அப்படின்றது. எனக்கு தெரிஞ்சு பரத் சாரோட போர்ஷன் வந்து சூப்பராகவே இருக்கும். உங்க ரெகுலர் லைஃப் எல்லாரோட லைஃப்லயுமே கனெக்ட் ஆகிற மாதிரியான ஒரு படமா வந்து இருக்கு. ஒன்ஸ் அப்பான் அ டைம் இன் மெட்ராஸ் கண்டிப்பா நீங்க தியேட்டர்ல வந்து வாட்ச் பண்ணக்கூடிய ஒரு படமா தான் வந்திருக்கு. படம் நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்துட்டு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருந்தது, லைக் அதை எப்படி கனெக்ட் பண்ணுறாங்கன்றது தெரிஞ்சுக்கணும்னு. பட் லாஸ்ட்டில் வந்துட்டு எல்லாமே கனெக்ட் பண்ணிட்டாங்க. அந்த கன் வந்து எப்படி ஒவ்வொருத்தர்கிட்ட போகுதுன்றது வந்துட்டு கன்னை வச்சு தான் ஸ்டோரியே. ஸோ அது கரெக்டாக செட்டாக இருந்தது. பரத்தோட ஆக்டிங் நல்லா தான் இருந்தது. ரொம்ப நாள் கழித்து பார்க்குறோம். பாசிட்டிவ் எனக்கு வந்து பாசிட்டிவ்ன்றதை விட எனக்கு 4 ஸ்டோரியில் நிறைய ட்விஸ்ட் வந்துட்டு அந்த மதி அவங்களோட ட்விஸ்ட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. லேக் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் இருந்தது. மேபி பிகாஸ் அந்த கன்ஃபியூஷன்ஸ் அந்த ஸ்டோரிஸோட கனெக்ட் நமக்கு தெரியாததுனால. லாஸ்ட் ஹாஃபில் எனக்கு மியூசிக் வைஸ் எனக்கு போப்போ ஷேக்வாரா இஸ் டிஃப்ரெண்ட் அண்ட் ஷூட் பண்ணோம். ஓகே, ஓவரால் நல்லா இருந்தது. படத்துல பிடிச்ச விஷயம் வந்து இந்த 5 ஸ்டோரியை சும்மா 5 ஸ்டோரி எடுத்துட்டு கனெக்ட் பண்ணணும்னு இல்லாம லைக் அது ஆர்கானிக்காவே கனெக்ட் ஆகிற மாதிரி அவங்க கதை பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து அந்த கதை எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்லிட்டு நமக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கும். என்னடா இது இப்படி சொல்லிட்டு பாதியிலே விட்டாங்களே, என்ன நடந்ததுன்னு நமக்கு தெரியாமல் இருக்கும். ஸோ அது எல்லாத்தையுமே செகண்ட் ஹாஃப்ல அவங்க ரிவீல் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ ஒவ்வொன்றா ரிவீல் ஆகிறது வந்து இன்னும் இதோட முடிஞ்சிடும், இதுதான் கதை அப்படின்னு நினைக்கும் போது லைக் அதை கனெக்ட் பண்ணி கிளைமேக்ஸ் வரைக்கும் அதை எடுத்துகிட்டு போய் கிளைமேக்ஸில் தான் நமக்கு டோட்டலாக இது இப்படி தான் ஆச்சு அப்படிங்கிறத ரிவீல் பண்ணுவாங்க. அது ரொம்ப சூப்பராக இருந்தது. அவர் வந்து பர்ஃபார்மன்ஸ் வைஸ் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. லைக் இந்த மாதிரி கேரக்டர் வந்து எடுத்து பண்ணது ரொம்ப நல்லா இருக்கு. லைக் ரொம்ப எமோஷ்னலாக அவரோட ஸ்டோரிக்கு அவர் என்ன தேவையோ அதை ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு, சூப்பராக பண்ணியிருந்தாரு. எல்லாருமே நல்லா நடிச்சிருந்தாங்க. பாசிட்டிவ்னா வந்து லைக் உங்களுக்கு அந்த இப்போ நிறைய படம் வந்து ட்விஸ்ட் வைக்கணும்னு சொல்லிட்டு வைக்கிறாங்க. இதில் ஆர்கானிக்காவே நமக்கு வந்து சும்மா திணிக்கப்படாமல் அது கதையோடவே அவங்க நல்லா பண்ணியிருந்தது ரொம்ப சூப்பராக இருக்கு. மைனஸ்னு எதுவும் இல்லை. லைக் ஏன்னா இப்போ ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் லேக் இருக்கிற மாதிரி நமக்கு ஃபீல் ஆச்சு. பட் ஆனால் அது எல்லாமே அவங்க சொல்ல வரது வந்து செகண்ட் ஹாஃப்ல கனெக்ட் பண்ணும்போது ஓவராலாக பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கு. அப்படின்னு இல்லை, இந்த மாதிரி ஒரு கதை நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தான். பீரியட் ஃபிலிம் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை, ஒரு காலகட்டத்தை குறிக்கிற மாதிரி ரெகுலர் டேல ஒரு 5 பேரோட லைஃப் அவங்க பதிவு பண்ணது தான். மியூசிக்கும் நல்லா இருந்துச்சு. லைக் போப்போ ஷேக்வாரான்னு சொல்லிட்டு ஒரு சாங் இருந்தது, அது ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு லவ் சாங் மாண்டேஜஸ் மாதிரி தான் வச்சிருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. பெருசாக எதுவும் இல்லை ப்ரோ, நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க ப்ரோ. ரொம்ப போல்டான சீன்ஸ் எல்லாம் பண்ணியிருந்தாங்க. லைக் நிறைய எமோஷனலாக இருந்துச்சு. ஓவரால் படம் ஓகே ப்ரோ, கண்டிப்பாக பார்க்கலாம். ஆனால் படம் சூப்பராக இருக்குண்ணே, பார்க்கலாண்ணே, ஃபேமிலியோட பார்க்கலாம். படம் நல்லா இருக்குண்ணே. இது மக்கள் அடித்தட்டு மக்கள், அதான் ஏழ்மையில் இருக்கிற மக்கள் வந்து ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனால் அவங்களால பணம் கட்ட முடியாது. அந்த மாதிரி அதை எப்படி நம்ம சவாலாக எதிர்கொண்டு முன்னேறணுன்றதை பற்றி இருக்குண்ணே படம். அதே மாதிரி திருநங்கைகளை பற்றியும் சொல்லியிருக்காங்க, அருமையாக சொல்லியிருக்காங்க கதை. இல்லைண்ணே, ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்குது. அதை செகண்ட் ஹாஃப் பிரேக் அப்புறம் சூப்பராக பக்காவாக பண்ணிட்டாங்கண்ணே. படம் வந்து இடைவேளை வரை ரொம்ப ஸ்லோ மூவி. அஞ்சு 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 லைஃபோட கதை தனித்தனியாக போகுது. என்ன சொல்ல வராங்க, ஏது சொல்ல வராங்கன்றது வந்து எல்லா இதையும் கொண்டு வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடியே இடைவேளை வந்துடுது. இடைவேளைக்கு அப்புறம் தான் கொண்டு வந்து ஜாயின் பண்ணுறாங்க. ஸோ இடைவேளைக்கு அப்புறம் தான் கொண்டு வந்து ஜாயின் பண்ண இடைவேளைக்கு அப்புறம் தான் படமே ஆரம்பம். என்ன அதனால இடைவேளை வரை பார்த்துட்டு படம் சரியில்லை, அது இல்லை, இது இல்லைன்னு யாரும் ஏந்து போயிடாதீங்க. இடைவேளைக்கு அப்புறம் தான் கதை ஸ்டார்டிங். அவசரப்பட்டு எடுக்கிற முடிவுனால உன்னால் மற்றவங்க லைஃபு ஸ்பாயில் ஆகுது, உன் லைஃபும் ஸ்பாயில் ஆகிடுது. அதனால நீ அவசரப்பட்டு யாரும் எந்த முடிவும் எடுக்காதீங்க. அதே சமயம் யாருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதா இருந்தாலும் பொறுமையாக யோசித்து, பல தடவை யோசித்து, இவன் நல்லவனா நல்லபடியாக அவங்க பேக்ரவுண்ட் இருக்கா எல்லாம் பார்த்து பண்ணுங்க. அவசரப்பட்டு வந்து அவன் பணம் இருக்கான்ற ஒரே காரணத்துக்காக அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணி உங்கள் பொண்ணோட லைஃப்பை ஸ்பாயில் பண்ணிடாதீங்கன்ற கருத்தை சொல்லியிருக்காங்க. அதில் இன்னொரு விஷயம் வந்து, இது நம்ம தமிழ் கலாச்சாரத்தில் ஏற்றுக்க மாட்டாங்க. பையனுக்கு வந்து ஆண்மை கிடையாது, அந்த பையனுக்கு ஏமாற்றி கல்யாணம் பண்ணிட்டாங்க, ஓகே, அது ஒரு ஓகே. ஆனால் அதே வீட்டில் இருக்க இன்னொரு பையனும் அந்த பையனும் வந்து
ஹோமம் மாதிரி ஈடுபடுறாங்களாம், அதை அந்த பொண்ணு பார்ப்பாலாம். அது ஒரு அபத்தமாக இருக்குது. அதே வீட்டில் அதே இடத்துல ராத்திரி வேலை ஹோமம் மாதிரி ஈடுபடுவாங்களாம், அதை வந்து அந்த பொண்ணு பார்த்துட்டா இது பண்ணிட்டாலாம். அப்புறம் தான் அந்த பொண்ணுக்கு உண்மை தெரியுமா. அதுவும் ஓகே, சரி என்ன கர்மமோ ஒழிஞ்சு போட்டோன்னு விடலாம். ஆனால் அந்த மருமகளுக்கே மயக்க மருந்து கொடுத்து தனக்கு வாரிசு வேணும்னு சொல்லிட்டு அந்த மருமகளே மாமனார் கர்ப்பமாகி தனக்கு ஒரு வாரிசு வேணும்னு சொல்கிற கான்செப்டை நம்ம தமிழ் கலாச்சாரம் ஏற்றுக்கொள்ளாது. அது ஒரு இடம் அபத்தமாக இருக்குது, மகா அபத்தமாக இருக்குது. அது ஏற்றுக்க முடியாது.